இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதம் தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிற மாதமாக, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஜெயத்தை தருகிற மாதமாக, இந்த மாதத்தில் தேவன் உங்கள் சார்பில் இருந்து கிரியை செய்கிற அற்புதமான மாதமாக தேவன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் ஒரு அற்புதமான ஒரு வேத வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். 13-14 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் எழுதி வைக்கிறார். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse number 13ல, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். And Moses said to the people, fear not, stand firm and see the salvation of the Lord, which he will work for you today. For the Egyptians whom you see today, you shall never see again. ஆண்டவர் சொல்றாரு, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் ஒருபோதும் நீங்கள் காண்பதில்லை. இனி நீங்கள் காண்பது இல்லை. உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக தவறுதலான வித்து விதைத்தவன் இயேசுவின் நாமத்தினாலே. அதனாலதான் அழகா எழுதுகிறார். நாகும் சாப்டர் 1ல எழுதும்போது எழுதுகிறார், இனி உங்கள் பேரில் வித்து விதைக்கப்படுவது இல்லை. 15வது வசனத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. கடந்த சில நாட்களாக, கடந்த சில மாதங்களாக உங்கள் பேரில் உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்பி சில சூழ்ச்சிகளை செய்து சில தவறுதலான துராலோசனையை உங்களுக்கு விரோதமாக பிணைத்து அவர்கள் எழுப்பி இந்த அசீரிய ஆவிகளின் ஆதிக்கத்தில் அவர்கள் செயல்பட்டதை கர்த்தர் இந்த நாளிலே கடிந்து கொள்வாராக. உங்களுக்கு விரோதமாய் விதைக்கப்பட்ட வித்து, உங்களுக்கு விரோதமாய் வந்த துஷ்டன் இனி அவன் உங்கள் வழியாய் வருவது இல்லை. உங்கள் பேரில் விதைக்கப்பட்ட வித்து அது வளர்ந்து பெருகுவது இல்லை. கர்த்தர் அவைகளை இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை முறியடிக்கிறார். இன்றைக்கு அற்புதமாய் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து சொல்கிறார், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ ஒருபோதும் காண்பதில்லை. அதுக்கு நெக்ஸ்ட் வேர்சஸ்ல ஆண்டவர் எழுதும்போது எழுதுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று எழுதுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்த மனிதன் கர்த்தர் சங்கரித்து போடுவார். அந்த சத்துருவின் கிரியைகளை, அந்த கிரியைகளை, அந்த ஆவிகளை நாம் எந்த மனிதர்களுக்கு விரோதமானவர்கள் அல்ல, நாம் சத்துருவின் கிரியைகளுக்கு விரோதமானவர்கள். அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால முறியடித்து போடுவாராக. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவன் அவன் மரித்து போனான். இப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக நம்ம எழும்ப விடாதபடி கிரியை செய்கிற எல்லா கிரியைகளையும் நசனாக இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்காக உங்கள் பேரில் விதைக்கப்பட்ட வித்து இனி அந்த வித்து விதைக்கப்படுவது இல்லை. இனி கர்த்தர் உங்களை சிறுமைப்படுத்த மாட்டார். இனி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எழும்பி இருக்கிற துஷ்டன கர்த்தர் முறியடித்து அற்புதமான காரியங்களை நீங்கள் காணும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? தேவனே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபை அதிகமாய் தாங்குவதாக, தேவ பிரசன்னம் வழி நடத்துவதாக, மகத்துவமுள்ள தேவனுடைய நாமமும் நன்மைகளும் கிருபைகளும் மேன்மைகளும் ஆச்சரியமான தெய்வீக பிரசனமும் உங்களுடைய பிள்ளைகளை தாங்கட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் விதைக்கப்பட்ட வித்து இல்லாமல் போவதாக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற துஷ்டன் இனி கடந்து வராது பிடிக்கு தேவன் அந்த காரியங்களில் செயல்படுகிற கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண முடியாத படிக்கு தேவன் சகல காரியங்களையும் ஜெயத்தையும் மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகளுக்கு கட்டளையிடும் ஆசீர்வாதத்தையும் கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமா நடத்துவார். ஆமென்.